விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்படும் ஆழ்வார் ஏ. நம்மாழ்வார், பி. பெரியாழ்வார், சி. பேயாழ்வார், டி. பூதத்தாழ்வார். சரியான விடை பி. பெரியாழ்வார். மொழி ஞாயிறு என்ற அடைமொழிக்கு உரியவர் ஏ. பாரதியார், பி. பாரதிதாசன், சி. வீரமாமுனிவர், டி. தேவநேய பாவாணர். சரியான விடை டி. தேவநேய பாவாணர். சடகோபர் அந்தாதியை பாடியவர் ஏ. ஒட்டக்கூத்தர், பி. காளமேக புலவர், சி. கம்பர், டி. உமறு புலவர். சரியான விடை சி. கம்பர். தோணி வருகிறது என்ற கவிதையின் ஆசிரியர் ஏ. தமிழன்பன், பி. மீரா, சி. வாணிதாசன், டி. முடியரசன். சரியான விடை ஏ. தமிழன்பன். இரும்பை என்ற சொல்லின் பொருள் ஏ. வறுமை, பி. பாம்பு, சி. கடல், டி. சிறகு. சரியான விடை பி. பாம்பு. குறிஞ்சிப்பாட்டில் வரும் மலர்களின் எண்ணிக்கை ஏ. 90, பி. 21, சி. 16, டி. 99. சரியான விடை டி. 99. முல்லைப்பாட்டு பாடியவர் ஏ. நக்கீரர், பி. மூவாதியார், சி. நப்பூதனார், டி. மாமூலனார். சரியான விடை சி. நப்பூதனார். சங்க பாடல்களின் எண்ணிக்கை ஏ. 2382, பி. 2381, சி. 2341, டி. 2351. சரியான விடை பி. 2381. 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்ட ஆற்றுப்படை நூல் ஏ. திருமுருகாற்றுப்படை, பி. பெருநறாற்றுப்படை, சி. சிறுபானாற்றுப்படை, டி. கூத்தராற்றுப்படை. சரியான விடை ஏ. திருமுருகாற்றுப்படை. மூவேந்தர் காப்பியம் என அழைக்கப்படுவது ஏ. நாககுமார காவியம், பி. உதயகுமார காவியம், சி. சீவக சிந்தாமணி, டி. சிலப்பதிகாரம். சரியான விடை டி. சிலப்பதிகாரம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஜிகே டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.